வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சிறுநீரகங்கள் நம் உடலில் உள்ள கழிவுகளையும் தேவையற்ற நீர்மங்களையும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்யுது அப்படின்றது நமக்கே தெரியும். சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் போது ஆரம்பத்தில் பெரிய அளவில் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். அதனாலேயே இந்த நோயை அமைதியான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சிறுநீரகம் மெல்ல மெல்ல தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் போது நம்மளுடைய உடல் ஒரு சில அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கும். அந்த ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே இந்த சிறுநீரகம் தொடர்பான புற்றுநோயிலிருந்து, சிறுநீரக செயலிழப்பிலிருந்து நம்ம ஆரம்ப கட்டமாக விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீர் கழிப்பதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நிறைய தென்படும். இப்போ சிறுநீரகங்கள் நேரடியாக சிறுநீரை உருவாக்குவதால் அதனுடைய ஆரம்ப கட்ட பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சிறுநீரில் தான் நமக்கு முதல்ல தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் சிறுநீர் கழிப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக முறை சிறுநீர் கழிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. சிறுநீரினுடைய அளவில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு சிறுநீரினுடைய அளவு வழக்கத்தை விட குறைஞ்சு போகலாம், இல்லைன்னா வழக்கத்தை விட அதிகரிக்கவும் செய்யலாம். நுரை போன்ற சிறுநீர் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். சிறுநீரில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதம் கசிவதன் காரணமாகத்தான் சோப்பு நுரை போல அதிகப்படியான நுரை சிறுநீரில் உருவாகும். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கலாம். நிறம் மாற்றம், கலர் சேஞ்ச் இருக்கலாம், இல்லைன்னா பிளட் அதில் கசிய ஆரம்பிக்கும். ரத்தம் கசிதல் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும். சிறுநீர் அடர் நிறத்திலோ அல்லது லேசான ரத்த கசிவு காரணமாக சிவப்பு இல்லைன்னா பழுப்பு நிறத்திலோ உங்களுக்கு சிறுநீர் வெளியேறலாம். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கு அப்படின்றதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் அது உங்களுக்கு உணர்த்துது. கணுக்கால், பாதம் அல்லது முகத்தில் வீக்கம் ஏற்படக்கூடிய எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கலாம். இப்போ சிறுநீரகங்களால் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் சோடியத்தையும், சோடியம் அப்படின்னா உப்பு, ஸோ இதை சரியாக வெளியேற்ற முடியாத போது என்ன ஆகும்னா அந்த நீர் திசுக்களில் தேங்க தொடங்கும். இதனால் கணுக்கால்கள், பாதங்கள் மற்றும் கைகளில் வீக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே கண்களை சுற்றிலும் நிறைய முகங்களில் சுற்றிலுமே ஒரு விதமான வீக்கங்கள், பஃபினஸ் காணப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான். கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்போது சிறுநீரகங்கள் எரித்ரோபொய்டின், அதாவது இபிஓன்னு சொல்லுவாங்க. இந்த இபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை சிறுநீரகங்கள் தான் நமக்கு சுரக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உடலுக்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸை தயாரிக்கிறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் சுரப்பு குறைய ஆரம்பிக்கும். இப்போ ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதன் காரணமாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, தசை பலவீனம் ஏற்படுறது, சுறுசுறுப்பின்மை இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதால ஏற்படக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. இப்போ மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு முக்கிய காரணங்களால் நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நுரையீரலில் போய் சேரும்போது, அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இன் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னா சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும். இதனால் ஒரு விதமான மூச்சு திணறல் ஏற்படும். இன்னொரு மூச்சு திணறல் ரத்த சோகை, அனீமியா காரணமாக நம்மளுடைய உடலுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம போகும்போது நம்ம ஏதாவது லேசாக வேலைகள் செய்யும் போது கூட பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் காரணமாக கூட நமக்கு அந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எதன் காரணமாக ஏற்படும்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இது பார்க்கப்படுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தோலில் வறட்சி மற்றும் அரிப்பு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்க தவறும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நச்சுக்கள் நம்மளுடைய உடலிலேயே தங்கிவிட ஆரம்பிக்குங்க. மேலும் நம்மளுடைய உடலினுடைய தாதுக்கள், அந்த மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களுடைய சமநிலை குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தோல் கடுமையாக வறட்சி அடைந்து உடல் முழுவதும் கடுமையான
தொடர்ந்து அடங்காத அரிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தோலில் வறட்சி அரிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி உங்களுக்கு வந்து ஏற்படலாம். அதாவது ரத்தத்தில் யூரியா போன்ற கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் வந்து அதிகரிக்கிறது தான் யூரேமியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நச்சுக்கள் வந்து செரிமான மண்டலத்தை பாதிக்கிறதால காலையில் எழுந்தவுடன் குமட்டல் உணர்வு வரலாம், இல்லைனா வாந்தி கூட உங்களுக்கு வரலாம். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வந்து பிடிக்காது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவின் மீதான நாட்டம், அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்து குறைந்து போயிடும். இதனாலேயே கடுமையான பசியின்மையும் உங்களுக்கு ஏற்படும். அப்போ பசியின்மை ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் உணவே சாப்பிட மாட்டீங்க. போதுமான அளவுக்கு கலோரிகள், ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வந்து குறைய தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் அந்த பசியின்மை, குமட்டல், வாந்தி, வெயிட் லாஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதால ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸாக நமக்கு வந்து பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தூக்கமின்மை உங்களுக்கு வந்து இருக்கும், அதாவது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் இருக்கும். பெரும்பான்மையான சிறுநீரகம் செயலிழந்து போன நோயாளிகள் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் இந்த தூக்கமின்மை வந்து பார்க்கப்படுது. இப்போ சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்தை சரியாக சுத்திகரிக்காத போது என்ன ஆகும்னா அந்த நச்சுக்கள், டாக்சின்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடலிலேயே தங்கிவிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த நச்சுக்கள் ரத்தத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய அமைதியை போயிட்டு கெடுத்துரும். இதனால இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது நமக்கு வந்து வராமல் நம்ம வந்து தவிக்க ஆரம்பிப்போம். மேலும் சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்திலேயே மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய குறைபாடும் வருவதற்கு அதிக வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சிறுநீரகம் செயலிழந்திருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்து செக் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் தலை சுற்றல் இந்த அறிகுறி உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குங்க. ஸோ ரத்த சோகை காரணமாக மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறையும் பொழுது, நச்சுக்கள் ரத்தத்தில் வந்து தேங்கும் பொழுது மூளையினுடைய செயல்பாடுகள் வந்து மந்தமாக ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் போகிறது, லேசான மறதி இருக்கிறது, அடிக்கடி தலையை சுற்றுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அப்போ ஏற்படும். சிலருக்கெல்லாம் அவங்களுடைய சிந்தனையில் குழப்பம் இருக்கும், பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க. அப்புறம் தலைவலி தொடர்ந்து வந்து நீடிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் அவங்களுக்கு வந்து கவனம் செலுத்துவது, சிரமம் மற்றும் தலை சுற்றலாம் ஏற்படும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை தான் அது உங்களுக்கு சுட்டி காட்டுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல், மசில்ஸ் வந்து கிராம்ஸ் ஆகிற இந்த ப்ராப்ளம் வந்து சிறுநீரகம் செயலிழந்து ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ சிறுநீரகங்களினுடைய முக்கிய பணிகளில் ஒன்று என்னன்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தாதுக்களினுடைய அளவை சீராக வைக்கிறது தான். அதாவது மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸை கரெக்டான லெவலில் வந்து பராமரிக்கணும். இப்போ சிறுநீரகம் செயலிழங்க தொடங்கும் போது என்ன ஆகும்னா இந்த சமநிலை வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கரெக்டான லெவலில் மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்காது. அப்போ குறிப்பாக உடலில் வந்து இந்த கால்சியத்தினுடைய அளவெல்லாம் குறையும் போது, பாஸ்பரஸ் அளவோட அளவெல்லாம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா அது கடுமையான தசை பிடிப்புகள், மசில்ஸ் கிராம்ஸை நமக்கு உண்டாக்கும். இரவு நேரங்களில் தூங்கும் போது கால்களில் திடீரென நரம்புகள் இழுப்பது போன்ற கடுமையான வலி மற்றும் குடைச்சல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் இருக்கும்போது எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் வந்து ஆலோசிக்கலாம். இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே எளிய ரத்த பரிசோதனை நீங்கள் செய்யணும். எளிய ரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனை, அந்த கிரியாட்டினுடைய சீரத்தினுடைய அளவு பாதுகாக்கிறது, PUN பரிசோதனையெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கண்டறிந்து முறையான உணவு முறை மருத்துவத்தின் மூலமாக முற்றிலுமாகவோ குணப்படுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியும். ஸோ சிறுநீரக செயலிழப்பினாலே அந்த அறிகுறிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நலமடைந்து கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.